இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைஃப், ஜீவன், எட்டர்னல் லைஃப். ஜீவன் கொடுக்கிற அனைத்து காரியங்களை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத மறக்கக்கூடாது. இப்போ ஜீவனை பற்றி பேசும்போது இந்த ஜீவன் எங்கேருந்து வந்தது, ஜீவன் எப்படிப்பட்டது? லைஃப், we all are talking about life. Where does this life comes from? மனுஷன் உருவாக்கப்பட்ட நாளில் அவன் புகழப்படுகிறான், அவன் நேர்மையாக இருக்கிறான், கண்ணியமாக இருக்கிறான், அவனுடைய அந்தஸ்து மதிப்புகள் யாவும் நமக்கு தெரியும். ஆனால் மனிதனுடைய ஜீவன் புறப்பட்டு போகும்போது அவனுடைய கிரியைகள் எல்லாம் மறந்து போய் விடுகின்றன. Man's worth is forgotten when his life is departed from him. இங்கே நம்ம பார்க்குறோம், பிரசங்கியில் எழுதப்பட்டிருந்து எக்லாசியஸ்டஸ் 8:8, பிரசங்கி 8:8, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. மரித்து போகிற மனுஷனுக்கு அவனுடைய ஆவியின் மீது எந்த ஒரு அதிகாரம் இல்லை, அவனுடைய ஜீவன் மீது எந்த ஒரு அதிகாரம் இல்லை. அந்த ஜீவன் விட்டு போகும்போது அவனுடைய எல்லா கிரியைகளும் மறக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. அப்போது இங்கே மனுஷனுடைய அந்த அந்தஸ்து எல்லாமே மறந்து போகிறது. அப்போது இந்த ஜீவனை நம்ம பார்க்க போகிற ஜீவன் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் ஆழமாக நம்ம மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரசங்கி 1:11 முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை என்று சொல்லுகிறார். ஃபார்மர் திங்ஸ் ஆர் ஃபர்கட்டன். பழையவைகளெல்லாம் ஞாபகமே இல்லை, அப்படியே மறைந்து போகிறது. ஒரு மனிதனுடைய சாதனைகள் எல்லாம் மறக்கப்படுகிறது. அதான் பிரசங்கி எக்லாசியஸ்டஸில் சாலமன் சொல்கிறார் 2:11, indeed all was vanity and gasping for the wind. 2:9, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். அப்படின்னா இஸ் எக்ஸல், சிறந்தவனாய் காணப்பட்டார். சாலோமனை போல எருசலேமில் யாரும் இல்லை. அவருடைய காலகட்டத்தில் அவர் தான் சிறந்தவர், ஞானி. ஞானத்தினால ஆண்டவர் அவருக்கு செல்வாக்கு, அநேக செல்வாக்குகளை கொடுத்திருந்தார். அப்போ இது எல்லாமே இருந்தாலும் இட் இஸ் லைக் grasping for the wind, you're chasing after wind, அப்படி தான் அவர் சொல்கிறார். ஆனால் இந்த லைஃப் நம்ம இந்த லைஃப்னு பற்றி பேசுவோம். இந்த லைஃப் எப்படி எமர்ஜ் ஆச்சு? பூமி ஆதியில் நம்ம பார்க்குறோம், ஜெனசிஸில் பூமி வெறுமையாக இருந்தது, வானம் வெறுமையாக இருந்தது. பூமி வெறுமையாக இருந்தது, பூமியின் மேல் தேவனுடைய ஆவி உலாவி கொண்டிருந்தது. வெறுமையான அந்த வாய்ட் பூமியை அவர் ஒரு ஷேப் அப் பண்ணுறார், ஒரு உயிரை அவருடைய உயிர் உலாவி கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு உயிரை கொடுக்குறார். அதனால பூமியில் நம்ம பார்க்குறோம் தாவரங்கள், அநேக ஜீவன்கள் எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம், மிருக ஜீவன்களை பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆதியாகமம் 1 நமக்கு தெரியும், தேவன் பூமியை உருவாக்கினார், வானத்தை சிருஷ்டித்தார், வானத்தில் உள்ள சகல நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், பூமியின் இருக்கிற யாவையும் அவர் படைத்தார். மிருக ஜீவன்கள், கிரிப்பிங் திங்ஸ், ஜீவ பிராணி, இதில் காற்றில் இருக்கிறது எல்லாமே, மலை, எல்லாமே தேவன் படைத்த ஒரு காரியம். அப்போ இந்த தேவன் அதற்கு உயிரை கொடுக்கிறார். இப்போ பிதாவானவர் நமக்கு உயிரை கொடுத்து நம்ம உருவாக்கி இருக்கிறார். அது நமக்கு தெரியுது. இந்த ஜெனசிஸில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்தில் பிரெத் ஆஃப் லைஃப், முதல்ல நான் சொல்ல போகிறது ஜீவ சுவாசம். இந்த ஜீவனில் நம்ம பார்க்க போகிற அநேக காரியங்கள், ஜீவ சுவாசம், ஜீவ புஸ்தகம், ஜீவம் அப்பம், ஜீவ விருட்சம், இந்த எல்லா காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜீவ சுவாசம், 2வது ஜீவ தண்ணீர், 3வது ஜீவ புஸ்தகம், 4வது நம்ம பார்க்க போகிறது ஜீவ விருட்சம், 5வது நம்ம பார்க்க போகிறது ஜீவ கிரீடம், 6வது நம்ம பார்க்க போகிறது ஜீவ அப்பம். இந்த ஜீவ சுவாசம்
தேவனிடத்தில் இருந்து வந்தது. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆதியாகமம் 2:7 கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை இப்படி பிடிச்சு உருவாக்கி அதிலே ஒரு சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அவனை ஜீவ மனிதனாக எழுப்பி இருக்கிறார். அப்போ மனிதன் தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டவன் என்று நம்ம கருதலாம். மனிதன் தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது எப்படிப்பட்ட ஆவி? தேவனால் ஊற்றப்பட்ட அவருடைய சுவாசம். நம்ம பிரெத் ஆஃப் லைஃப் நமக்கு வந்துட்டாலே மனுஷனுக்கு சுவாசம் வந்தா அவன் ஒரு ஜீவனுள்ள மனிதனாக மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. ஆனா இங்க எப்படிப்பட்ட ஜீவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்றால் எவர்லாஸ்டிங் லைஃப். நம்ம எவர்லாஸ்டிங் காட்னு சொல்லலாம். எட்டர்னிட்டி, நித்தியம், முடிவில்லாத ஜீவனை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீவ சுவாசத்துக்கு ஒரு முடிவு இல்லை. தேவனால் கொடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்டவைகள் பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ சுவாசத்துக்கு ஒரு முடிவில்லை. நித்தியம், அதான் எவர்லாஸ்டிங், எட்டர்னிட்டி. இந்த லைஃப் வந்து எட்டர்னிட்டியா இருக்கும், எவர்லாஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு இல்லை. இப்போ ஆபிரகாம் வந்து தேவனுடைய நாமத்தை எவர்லாஸ்டிங் காட், நித்திய தேவன் என்று அழைக்கிறார். ஆதியாகமம் 21:33. அதே மாதிரி நித்திய தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 40:28 கூட நம்ம பார்க்கிறோம். இது கருதப்பட்டிருக்குது. நித்திய தேவன், அவருக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. யோவான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த பூமி அழிந்து போகாதபடிக்கு அவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? நம்ம நித்திய ஜீவனை அவர் மூலமாக பெறும்படிக்கு அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். நம் அனைவரையும் அவர் நேசிக்கிறார். He loves us so much. Hallelujah. God is loving us so much that He gave His only begotten Son, that whosoever believeth on Him shall not perish but have everlasting life. Amen. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 1 யோவான் 5:1. அப்போ இயேசுவின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசிக்கும் போது நீங்க மறுபடியும் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:18. இப்போ தேவனால் பிறக்கப்பட்ட மனுஷன் உலகத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான். அதுதான் மறுபிறவி என்று குறிக்கப்படுகிறது. மறுபிறவின்னு என்ன? நீங்க மறுபடியும் உங்க லைஃப் ஸ்டைல் மாறுது, உங்க வே ஆஃப் கேரக்டர் மாறுது, எல்லாமே மாறும். ஒரு மாற்றம், உங்க ஜீவன்ல ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம். முன்பு இருந்ததை போல நீங்க இப்போது இல்லை. பாவ வாழ்க்கைக்கு உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வெட்டு ஆண்டவர் போடுறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க கடந்து செல்வதுதான் மறு ஜீவன். தட் இஸ் born again. தேவனால் மறுபடி நீங்க பிறக்கப்பட்டவை. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய சுவாசம் மனிதன் மீது ஊற்றப்படும் போது அவன் ஜீவனை பெறுகிறான். மறுபடி you are coming to life. ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்க்க போறது தான் ஜீவ தண்ணீர். வெளிப்படுத்தல் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல தாகமா இருக்கிறவனுக்கு நான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும் சொல்றாரு. யாரு தாகமா இருக்கா? Who is thirst for God? Who is willing for God?
who want God, who want Jesus, அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஜெயங்கொள்ளுகிறவன், அந்த 7வது வசனத்துல, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுக்குள்ளாக ஒரு கனெக்டிவிட்டி வருது, ஒரு ஃபெலோஷிப் வருது. நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொண்டு வர்றவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றார். இந்த ஜீவன் தண்ணீர் எங்க இருக்குது? இந்த ஜீவ தண்ணீர் எங்கிருந்து வருது? இந்த ஜீவ தண்ணீர் பரலோகத்தில் இருக்குன்னு வெளிப்படுத்தல் 22:1 சொல்லப்பட்டிருக்குது. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பளிங்கை போல்னா கிறிஸ்டல். இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர், சுத்தமான தண்ணி. அது எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியே குறிக்கிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அவருடைய ஆவி ஜீவ நதியை போல வருகிறது. அந்த ஜீவ நதி ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் இருந்து புறப்பட்டு வருகிறது என்று வெளிப்படுத்தல் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. கிறிஸ்டல் கிளியர் மீன்ஸ் that is a purity, sacred. நம்ம சொல்றோம் பரிசுத்தம். பரிசுத்தமான இந்த நதி பிதாவின் சமூகத்துல பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய சமூகத்துல இருந்து வருகிற அந்த தண்ணீர் நம்ம வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு சமாரிய ஸ்திரீ கூட ஒரு கம்யூனிகேட் பண்றாரு. கன்வர்சேஷன்ல அவர் சொல்றாரு, அவர் தண்ணி கேட்க வர்றாரு. அவர் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட தண்ணி கேட்க வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் கொடுக்குற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த நதியை பத்தி தான் சொல்றாரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். என்னிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த நதி ஜீவ ஊற்றாக இருக்கும். இந்த நதி உங்களுக்கு தாகமே இருக்காது. ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இருந்து நீங்க பெறுகிற அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தாகமே இருக்காது. நிறைய பேர் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பரலோகத்துல போன தண்ணியை குடிச்சேன் அப்படின்ட்டு. அந்த தண்ணி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதை குடிச்ச உடனே நீங்களும் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் உங்க கேரக்டர்ல. பிகாஸ் the spirit of the Lord is filling you with his spirit. அப்போ இந்த தண்ணீரை நீங்க குடிக்கும்போது நீங்க அந்த நித்திய ஜீவன் கொடுக்கிற அந்த தண்ணீரை குடிக்கிறீங்க. அதை குடிக்கும்போது அது உங்களை எட்டர்னல் லைஃபுக்கு கொண்டு போகுது. ஹல்லேலூயா. So you are going to live forever in eternity. அதுதான் அதுக்குள்ள அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம். 3வது ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தல் 20:15. Anyone not found written in the book of life was cast into the lake of fire, written in Revelation 20:15. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஜீவ புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கு ஜீவன் இருக்குது. இன்னைக்கு கோடிக்கணக்கான புஸ்தகம் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள், உலக பிரகாரமான ஞானங்களை கொடுக்குது. விஞ்ஞானிகள்கிட்ட புஸ்தகம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட புஸ்தகங்கள் இருக்குது. அந்த உலகத்தின் ஞானத்தை நீங்கள் பெறுறீங்க. ஆனால் இது ஷார்ட் டைம் தான். இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகத்தில் உள்ள யாவையும் அழிந்து போகும். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவங்களும் நம்மளும் அழிந்து போகிறோம். இந்த புஸ்தகம் கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற அந்த நாலேஜ் அதுவும் போயிடுது. ஆனால் இங்கே வேதாகமத்தில் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த புஸ்தகம் வித்தியாசமான புஸ்தகம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான புஸ்தகத்தை நீங்கள் அழிச்சிடலாம், எரிச்சிடலாம், கிழிச்சிடலாம், என்னன்னாலும் பண்ணிடலாம். இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறார். ஆனால் பரலோகத்தில் அந்த புஸ்தகம் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா.
யூ கான்ட் டச் ஈவன். நீங்கள் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. அது எப்படிப்பட்ட புஸ்தகம்? அந்த புஸ்தகத்தில் உங்கள் பேரெல்லாம் எழுதப்படலைன்னா நீங்கள் அக்னி கடல்ல தள்ளப்படுவீங்க. அது யாராக இருந்தாலும். யூ வில் பி thrown into hell of fire because if your name is not found in the book of life. அந்த புஸ்தகத்தில் யாரெல்லாம் போக முடியாது? கெட்டவங்க போக முடியாது. இந்த ஜீவ புஸ்தகத்தில் என்ன இருக்கும்? அப்படி என்னதான் இருக்கும்? இந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய கிரியைகள் இருக்கும். நீங்கள் யார், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் ப்ரொஃபைல், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்னென்ன கிரியைகள் செய்கிறீங்க, மறைவாக செய்கிற காரியங்கள், இதில் உங்களுடைய எல்லா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் என்னென்ன செய்தீங்க, என்ன சாதனை பண்ணீங்க, இந்த புஸ்தகத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க தேவனுக்காக ஆட்டுக்குட்டியார். ஏன்னா இது ஜீவ புஸ்தகம். அப்போ நிச்சயமாக பூமியில் உள்ள நல்ல கிரியைகள், உங்கள் பழைய கிரியைகள், கெட்டுப்போன கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் மறைச்சு அழிச்சிருவார். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன நன்மைகளை செய்தீங்க அது அங்கே ஞாபகப்படுத்தப்படும். ஆனால் பாவம் செஞ்சீங்கன்னா உங்கள் பேர் இதில் எழுதப்பட்டிருக்காது. உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, யார் அங்கே போக முடியாது? வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Who will enter? The one who speaks lie, the one who sins will never enter in the kingdom of God. Hallelujah. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் என்டர் ஆகாதவங்க பேர் அதில் நிச்சயமாக இருக்காது ஜீவ புஸ்தகத்தில். Whoever has sinned against me, I will blot him out of my book. Exodus 32:33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர் கிறுக்கி போட்டுருவார். இந்த புஸ்தகத்துக்கு முடிவே இல்லாத ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் எட்டர்னிட்டி forever and forever இருக்கும். அதுதான் இந்த புஸ்தகம் பேரு ஜீவ புஸ்தகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற புஸ்தகம். உங்களுடைய கிரியைகளின்படி இதில் நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படுவீங்க. அது இதில் உங்கள் ரெக்கார்ட்ஸ் அதில் இருக்கும். அப்புறமாக உங்கள் கேரக்டர் அதில் இருக்கும். உங்களுடைய நீங்கள் பூமியில் பார்க்குறீங்களா, இப்போ சின்ன ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போட்டுறீங்க, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி இது ஃபேஸ்புக் இல்லை, இது லைஃப் புக். Eternity and for eternity, based on your character, your name is inscribed in the book of life. Hallelujah. அது உங்க கேரக்டரை வெளிப்படுத்தும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்க போறது 4வது ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம், இந்த விருட்சத்துக்கு ஜீவன் இருக்குது. உலகத்துல நீங்க பார்க்குற எல்லா மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா விருட்சத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது. ஆனா அது நிரந்தரமானது கிடையாது. ஆனா இது பரலோகத்துல உள்ள ஜீவ விருட்சத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜீவ விருட்சம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:7 எபேசு சபை 1ஆம் சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், டு ஹிம் ஹூ ஓவர்கம்ஸ் ஐ வில் கிவ் டு ஈட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. நீங்க மேற்கொண்டு வரணும். நீங்க மேற்கொண்டு வந்தா உங்களுக்கு அந்த பரலோகத்துல இருக்க அந்த கனியை புசிக்க கொடுப்பார். இது அழியாத ஒரு கனி. ஏன்னா அழியாத மரத்துல இருந்து அது வருது. எட்டர்னிட்டி, ட்ரீ ஆஃப் லைஃப், the tree which has life in it, and when you consume that fruit you will live forever and ever. Hallelujah. That what it symbolizes. இந்த மரம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் 22:2-4 நம்ம பார்க்கிறோம். நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும்
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. இப்ப இது பரலோகத்தில் இருக்குது. நகரத்துக்கு வீதியின் மத்தியில நதியின் இரு கரையிலும் இந்த 12 விதமான ஃப்ரூட்ஸ் கொடுக்கிற ஒரு மரம். இந்த ஜீவ விருட்சம், இந்த ஜீவ கனியை நீங்க புசிக்கும் போது ஜீவன் பெறுவீர்கள். That's what it says. When you will eat from the tree of life, which is in the paradise of God, that keeps on bearing 12 fruits. And when you consume it, you live forever and ever. And the leaves are for the healing of nation. தேசத்துக்கு சுகம் அளிப்பதற்காக அந்த இலைகள், அதனுடைய இலைகள். ஹல்லேலூயா. அந்த கனியை புசிச்ச உடனே 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? What it was said in the verse 3. இனி ஒரு சாபம் இராது. There shall be no curse. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பிதாவின் சிங்காசனம் இருக்கும், ஆட்டுக்குட்டியின் சிங்காசனம் இருக்கும். அங்க எந்த சாபமும் இராது. பூமியில இருந்த எந்த சாபத்தையும் நீங்க அங்க பார்க்க முடியாது. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். The servants shall serve him. The servants shall serve him. அவருடைய நாமம் அவர்களுடைய நெத்தியில் தரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நெத்தியில போடப்பட்டிருக்கும், நெத்தியில் இருக்கும். The name of Father will be inscribed on your forehead. Hallelujah. முதல்ல நம்ம பார்த்தோம் சாபம் இராது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஊழியக்காரங்க சேவிப்பாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அதுல இருக்கும். 2 பேருடைய சிங்காசனம் அங்க இருக்கும். பிதாவின் சிங்காசனம், குமாரனின் சிங்காசனம். அவருடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்க. பிதாவின் நாமம் முத்திரிக்கப்பட்டிருக்கும் நெற்றியில. ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை நீங்க அங்க பார்ப்பீங்க. இப்போ இந்த தோட்டம், இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த பரதேசின்னு சொல்றோம், இந்த பாரடைஸ், the place where God is residing. இந்த இடம் தான் ஆதியாகமம் 2:8-9 எழுதப்பட்டிருக்கு. தேவன் உருவாக்கி அந்த தோட்டத்தில் அந்த மரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். இப்போ back we will go to Genesis. அங்க என்ன மனுஷனை உருவாக்கி அந்த தோட்டத்துல போட்டிருக்கிறார். கிழக்கே ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டம் தான் பரலோகம், அதுல மனுஷனை கொண்டு வச்சுட்டார். தேவனாகிய கர்த்தர், 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நம்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். Hallelujah. The 2 trees, it talks about 2 trees. One tree of life, மற்றொன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சம், the forbidden fruit. Hallelujah. The forbidden fruit from the forbidden tree. நன்மை தீமை அறிகிற அதுவும் அங்க இருக்குது, இதுவும் அங்க இருக்குதுன்னா இது பரலோகமாக தான் இருக்கணும். Hallelujah. ஏன்னா ஆதாம் பரலோகத்துல ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், அங்கதான் போட்டிருக்கிறார். இங்க நம்ம ஆதியாகமம் 3:22 பார்க்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் வந்து மனுஷனை நன்மை தீமை அறியனா நம்மில் ஒருவனை போல ஆனான். அப்படின்னா நல்லது கெட்டது தேவனை போல அறிந்து விட்டான். மனுஷன் பரலோகத்துல வந்து பாவம் செஞ்சுட்டான். எந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த கனியை புசிச்சுட்டான். இப்ப புசிச்சதுனால, அது சாப்பிட்டதுனால, because he had eaten from the forbidden tree, now he became a sinful man and he started to gain the knowledge. God thought, if you gain the knowledge from the tree of life, then it is impossible, because ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா இது நல்ல காரியம் கிடையாது. ஏன்னா அவன் நன்மை தீமை அறிஞ்சிட்டான், அவன் தீமை செய்கிறவனாய் காணப்படுவான். அப்போ அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்க நம்ம பார்க்குறோம் 2 கனி கொடுக்குற மரமும் இருக்குது.
23வது வசனத்துல, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எந்த மண்ணில இருந்து அவன் எடுத்து பண்ணப்பட்டானோ அதே மண்ணுக்கு திரும்ப அவனை தள்ளி விட்டார். He was evacuated and thrown out of the garden of God. That is called the paradise. Hallelujah. மனிதனுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இந்த கனியை புசிச்சதுனால, ஆனாலும் ஜீவ கனியை அவன் புசிக்கவில்லை என்று தெரியப்படுத்து. அப்போ இது நிச்சயமாக பூமியில கிடையாது, பரலோகத்துல தான் இருக்குது. ஜீவ கனி அங்கதான் இருக்குது. ஜீவ தருகிற அந்த விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கல. நன்மையும் தீமையும் அறியத்தக்க he was tempted. நான் நினைக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை அங்க வச்சிருந்தாரு? ஆனா நன்மையும் தீமை அறிகிற விருட்சத்தை வைத்து முதல்ல ஆதாமுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, அதனுடைய கனியை புசிக்காத. அப்போ ஆண்டவர் எல்லா சகல நன்மையை அனுபவிக்க கொடுக்குறாரு. பாருங்க, தோட்டத்துல கொண்டு போய் போடுறாரு. யூ ஹாவ் த டொமினியன் ஓவர் ஆல் திங்ஸ். இப்ப எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும், அந்த வல்லமை கொடுக்குறாரு. எல்லா கனியை நீ புசிக்கலாம், எப்படி சாப்பிடணுமோ சாப்பிடலாம், டைம் கொடுக்கல, எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். ஆனா நடுவுல ஒரு மரம் இருக்குது, forbidden fruit, அதுதான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா இங்க ஆதாம் காலத்துல இருந்து சோதனை ஆரம்பிக்குது. பாருங்க, ஆண்டவர் ஏன் நேரம் அவங்க ட்ரீ ஆஃப் லைஃபை பத்தி சொல்லப்படவில்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனா ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் எவில் அது அவங்களுக்கு தெரியுது. அது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு ஒரு சோதனையில விடுறாரு. எல்லாத்தையும் நீ எல்லாம் செய்யலாம், ஆனா ஒரு கனியை நீ புசிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு இப்படிதான், எல்லாத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம், மனிதர்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க என்னன்னாலும் செய்யலாம், உங்க கையில கொடுக்குறாரு எல்லாத்தையும். ஆனா நீங்க தெரியணும், ஒரு சின்ன பாவம் இருந்தா கூட பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுவிக்கப்படணும். அந்த சின்ன ஃபர்பிடன் நம்ம டெம்ப்ட் பண்ணப்படுவோம். நம்ம எந்த காரியத்துல வீக்கா இருக்கிறோமோ அதுலதான் ஆண்டவர் நம்மளை அடிப்பாரு. எந்த காரியத்துல நம்ம வீக்கா இருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளை டெம்ப்ட் பண்ணுவாரு. We are tested by our weakness. Wherever we are weak, in those areas we are tempted and tested. Hallelujah. And the temptation of overcome பண்ணும். You have to overcome those temptations. அதை மேற்கொண்டு வரணும். அது மேற்கொள்ள முடியாட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை மேற்கொள்ளணும். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை பாருங்க, 24வது வசனத்துல, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா. Now they are evacuated out of the garden of God, and God had placed a flaming swords and a cherubim to protect that tree of life. Hallelujah. In the kingdom, in the garden of God, that is in heaven. பரலோகத்துல அவர் வாசம் செய்யற இடத்துல அந்த ஜீவ விருட்சத்துக்கு ஒரு பாதுகாப்பு போட்டார். ஏன்னா மனுஷன் எப்பவும் தொட்டு அதை சாப்பிடக்கூடாது. அந்த வல்லமா ஆதாமா விசேஷமா ஆண்டவர் படைச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் அங்க ஒரு சுடரொலியை போட்டு இந்த கேருபீன்களை அங்க வச்சிருக்காரு. இந்த கேருபீன்கள் அதை பாதுகாக்கும், ப்ரொடெக்ஷன். கேருபீன்கள் எங்க இருக்குன்னா நம்ம பாக்குறோம், ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி, தேவனுடைய பெட்டகைக்கு மேலதான் கேருபீன்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இந்த கேருபீன்கள் தேவனுடைய வாசஸ்தலத்துல இருக்கிறவர்கள். அப்போ ஆண்டவர் ஆதாம்கிட்ட இந்த மரத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இது யார் மேற்கொள்ளுவா? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க தான் மேற்கொள்ளுவாங்க. அதில் உள்ள கனியை நான் புசிக்க கொடுப்பேன்னு வெளிப்படுத்தல நமக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:7 நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க பாவத்துல இருந்து எல்லா விதமான உலகத்துல உள்ள கேடுகள்ல இருந்து நீங்க மேற்கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். You will live forever with Jesus when he comes and picks you up. Hallelujah. 5வது நம்ம பார்க்கிறோம் ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 2:10, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்க ஜீவன் கொடுக்கிற ஒரு கிரீடத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். சோதிக்கப்படுவீங்க, நீங்க சிலரை
காவலில் போடுவான். சாத்தான் வந்து சிலரை வந்து ஜெயிலில் போடுவான், ப்ரிசனில் போடுவான், டார்மெண்டட், டார்ச்சர்ட், வாட் எவர் யூ மே கோ த்ரூ. மரணம் பரியந்தம் உண்மையாக இருன்னு சொல்கிறார். அப்போ சாக போகிற நேரத்தில் நீங்கள் மறுதளிக்கக்கூடாது. இப்படி தான் ஒரு கதை. ஒரு இடத்துல வந்து டெரரிஸ்ட் உள்ள புகுந்துட்டாங்க ஒரு தேவாலயத்தில். அங்கே வந்து உண்மையிலே அங்கே போன உடனே ஏசப்பாவை மறுதளிக்கிறவங்களை எல்லாரையும் நான் விட்டுறேன் அப்படின்ன உடனே எல்லாம் மறுதளிச்சுட்டாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் தான் மறுதளிக்கல. அதே மாதிரி மரணம் பறிந்த வரைக்கும் சோதிக்கப்படுறதட்டி நம்ம வந்து என்ன பண்ணப்படக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது ஏசப்பாவை. எனக்கு தெரியாது, இல்லை நான் இது நீங்கள் விட்டு பின்மாறி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படாது. இங்கே சோதிக்கப்படுவீர்கள், மகா உபத்திரத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அதுதான் கிரேட் ட்ரிபுலேஷன் ஃபார் 10 days. உங்கள் ஜீவன் எடுக்கப்படும் மட்டும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். யூ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட் டில் யுவர் லைஃப் ரிட்டர்ன்ஸ் பேக் டு ஹிம், ஸோ தட் யூ வில் obtain a crown of life. Hallelujah. இங்கே ஸ்டீவ் ஹில்னு ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்யும்போது அவர் ஜீவ கிரீடத்தை இதை வாங்கிக்கங்கன்னு கொடுக்குற ஒரு பிரசங்கத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுதான் இந்த ஜீவ கிரீடம். பரலோகத்திலிருந்து பிதாவானவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இந்த ஜீவ கிரீடம் எப்படிப்பட்டது நம்ம பார்ப்போம். பரலோகத்தில் 24 மூப்பர்கள் ஜீவ கிரீடத்தை சூட்டி இருக்கிறத யோவான் பார்க்குறாரு. வெளிப்படுத்தல் 4:4. In Revelation 4:4 we see that 24 elders were having a crown of life on their heads. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டேன். அதுதான் crown represent a position. அவங்களுக்கு ஒரு த்ரோன், ஒரு அவங்கள ஆண்டவர் அங்கே போது முக்கியமாக அவங்களுக்கு அந்த ஒரு அந்தஸ்து கொடுக்குறாரு. அந்த த்ரோன் represent a power. அவங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குறாரு பரலோகத்தில். அதனால தான் அவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அந்த பொன் கிரீடம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பூமியில் பார்க்குற இந்த ராஜாக்கள்லாம் கிரீடத்தை வச்சுருப்பாங்க, அது ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கும். If you are a king, you have that crown. கிங்கை தவிர வேற யாருக்கும் crown கிடையாது. அந்த பவர், it resembles the power given to them. அதனால பரலோகத்தில் மூப்பர்கள் தான் அந்த கிரீடத்தை தலையில் சூட்டி கொண்டு அங்கே அமர்ந்து இருக்கிறது. அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவங்களுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. Hallelujah. And they are sitting in front of Father. Hallelujah. And Son. And while giving a praise, they remove their crowns. In Revelation 4:10 and 11 நம்ம பார்க்குறோம், மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க. பிரைஸ் பண்ணும்போது சிங்காசனத்துக்கு முன்பதாக they are falling prostrate before the throne of God. அப்போ அங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல அவங்க கிரீடத்தை கழட்டி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. கழட்டி வச்சு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை தொழுது கொள்ளுகிறாங்க. Hallelujah. They were praising in the kingdom of heaven. Hallelujah. Hallelujah. And how the praise was that you are worthy, Lord, to receive glory and honor and power, for you created all things. By your will they exist and were created. Hallelujah. Hallelujah. அது இல்லாம இயேசு கிறிஸ்துவானவர் அநேக கிரீடங்களை சூட்டியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 19:12 அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. When he is coming prepared for the war, Jesus seated on the white horse have many crowns. That crown represents the authority and power. Hallelujah. Hallelujah. அடுத்தது நம்ம பார்க்கிறது 6வது, bread of life, ஜீவ அப்பம்.
Here in the book of Revelation 2:17, we see that to Pergamos church, the third church in the book of Revelation, God is saying that to him who overcomes, I will give some of the hidden manna to eat. Hallelujah. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று பெர்கமு சபைக்கு, 3ஆம் சபைக்கு ஆண்டவர் சொல்றார். ஜீவ அப்பம். இந்த ஜீவம், இந்த மன்னான மறைக்கப்பட்ட மன்னா தான் அப்பம், ஜீவ அப்பம். யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. மறைக்கப்பட்டிருக்கு, உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. யோவான் 6:33 வானத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் ஜீவனுடைய அப்பம் என்று யோவான் 6:32 சொல்றாரு. அவர் வந்து இங்க பிரெட்டையும் அவருடைய பாடியையும் கம்பேர் பண்றாரு. ஹல்லேலூயா. ஸோ அவரை புசிக்கிறவர்கள், அவருடைய வசனத்தின்படி நீங்க வாழ்றீங்க, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்த வாழ்வை கொடுப்பேன். ஹல்லேலூயா. He will give you the bread of life. ஹல்லேலூயா. அது இல்லை, இங்க பாருங்க, யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, நீங்க பிரெட் அண்ட் வைன் எடுக்கிறீங்க, நீங்க பாவத்தை உணர்கிறீர்களா? நீங்க பாவத்தை உணர்கிற பட்சத்தால், உணராத பட்சத்தால் நீங்க பாவிகளா இருக்கிறீங்க. ஆனா பாவத்தை உணர்ந்து அதை பானம் பண்ணும்போது you are participating in the fellowship and you are believing that he died and rose again and he is seated on the father's throne. நீங்க விசுவாசிக்கிறீங்க, பிதா குமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக, அவருடைய மாம்சம் நீங்க புசிப்பதினால் நீங்க நித்திய ஜீவனை அடைய போறீங்க. நீங்க உங்க விசுவாசிக்கணும். அவருடைய, நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது, பிலீவ் பண்ணும் போது என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க அதை உணர்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அதனால அவரை நீங்க புசிக்கும் போது மரித்தாலும் கடைசி நாள்ல நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அதுதான் ஜீவன் அப்பம். சாதாரண அப்பம் இல்லை, மோசைக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் கொடுத்த அப்பத்தை போல இல்லை. ஆனா இந்த அப்பம் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And let me pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடுங்க. அப்பா பிதாவே, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், beloved in Christ, அவர்களை சந்திங்க ஆண்டவர். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களை தேற்றி கொண்டு வாங்கப்பா. உலகத்தை படைத்த தேவன் ஆண்டவர், அண்ட சராசரியத்தை படைத்த என் தேவன் ஆண்டவர், இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் ஒரு வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவர். இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் வரை மட்டும் உம்மை விட்டு பின் வாழ்க்கைக்கு போகாதபடிக்கு, லோத்துவின் மனைவி பின் திரும்பி பார்த்ததை போல திரும்பி பார்க்காதபடிக்கு, உம்மை பற்றி பின்பற்றி நடக்க எங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுங்க. இந்த பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர். மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுங்க. பாவத்தை விட்டு மேற்கொண்டு வருகிற அதிகாரத்தை கொடுங்க அப்பா. நீர் இறங்கி வாங்க ஆண்டவர். இவங்க இருதயத்தை தொடுங்க ஆண்டவர். உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அந்த ஜீவ தண்ணி ஊற்று இவர்களை தொட்டு ஆண்டவரே விடுதலை செய்யட்டும். மாம்சத்தில் இருக்கிற இவர்கள் உணரப்படட்டும் ஆண்டவர். பாவ வழியில நடக்கிறவர்கள், வேஷம் போடுகிறவர்களும் இருக்கலாம். ஒருவேளை தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களையும் தொடுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட கொடூரமான பாவியை கூட நேசிக்கிற என் தகப்பன் ஆண்டவர், இந்த நேரத்துல தொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்க. அசுத்தமான காரியத்துல இருந்து விடுதலை கொடுங்க. உலக பிரகாரமான காரியத்துல இருந்து விடுதலை கொடுங்க. வாலிபர்களுக்கு விடுதலை கொடுங்க. போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுங்க. மாம்ச போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுங்க. கார்னல் டிசைர்ல இருந்து விடுதலை கொடுங்க. இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் தொடுங்க ஆண்டவர். உங்களுடைய கரம் இவர்கள் மீது இருக்கட்டும். அதே போல ஆண்டவர், நோய் வாய்ப்பட்டு இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கும். அவங்களுக்கு ஹீல் பண்ணுங்க.
ஹெல்த் ப்ராப்ளம் ரிவர்ஸ் பண்ணுங்க. நல்ல சுகபலத்தை கொடுங்க. இந்த உங்களுடைய அந்த பரலோகத்தில் இருக்க அந்த 12 விருட்சங்கள் கனியை கொடுக்கிற 12 கனியை கொடுக்கிற அந்த இலை இவர்களை சுகம் கொடுக்கட்டும். Lord, let a healing flow from thine throne. Heal all of them. எல்லாரையும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க. நாமத்தை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கிறவங்க யாருக்காவது ஜெபிச்சு கொண்டு இருக்கணும், இல்லை அவர்களுக்காக ஜெபிக்கலாம். யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கட்டளிடுங்க. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். In Jesus name I pray. Amen. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.